குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசன் பார்த்துட்ருக்குறோம். ப்ரீவியஸ் 2 கிளாஸஸில் லொக்கேஷன் பார்த்தோம். 5 ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நார்தர்ன் மவுண்டனையும் நார்தர்ன் பிளைன்ஸ் பெனின்சுலர் பிளேட்டையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கோஸ்டல் பிளைன்ஸும் ஐலாண்ட்ஸும் பார்க்க போகிறோம். கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் பிளைன் அப்படின்னா கடற்கரை சமவெளிகள். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, 2 ஓஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The coastal plains. The peninsula plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south. They were formed by the depositional action of the rivers and the erosional and depositional action of the sea waves. The Indian coastal plains are divided into the following 2 divisions. Western coastal plains, another one the eastern coastal plains. கடற்கரை சமவெளிகள், அதாவது இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலா வேறுபட்ட அகலத்தை உடைய வடக்கு தெற்கா அமைஞ்சிருக்குது. இது வடக்கு தெற்கு அமைஞ்ச கடற்கரைகளால் உருவான ஒரு பகுதி. இந்த கடற்கரை சமவெளிகள் பொதுவாக ஆறுகள், கடல் அலைகள் இதனுடைய அரித்தல், படிய வைத்தல் இந்த செயல்களால் தான் இந்த கடற்கரை சமவெளிகள் உருவானது. இந்திய கடற்கரை சமவெளி நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி, த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். The Western Coastal Plains. It lies between the Western Ghats and the East and the Arabian Sea. It extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south, and its width varies from 10 to 80 kilometers. It is mainly characterized by sandy beaches, coastal sand dunes, mud flats, lagoons, estuary, laterite platforms, and residual hills. The northern part of the west coastal plain is known as Konkan Plain. The middle part of this plain is known as Kanara. The southern part of the plain is known as Malabar Coast, which is about 550 km long and 20 to 100 km wide. The part of the coast is characterized by the sand dunes along the coast. There are numerous shallow lagoons and backwaters called Kayals and Theris. Vembanad is a famous backwater lake found in this region. Western Coastal Plains, மேற்கு கடற்கரை சமவெளி. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்லையே வெஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கும் அரேபியன் சீக்கும் மத்தியில் இருக்குது. இது நார்த் சைடில் ரான் ஆஃப் கட்சில் இருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது? நார்தர்ன் சைடில் ரான் ஆஃப் கட்சில் இருந்து சதர்ன் சைட் கன்னியாகுமரி வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இதனோட நீளம் 10 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் அகலம் 10 to 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அகலம் இருக்குது. இந்த சமவெளியானது மணல் கடற்கரை மணல் குன்றுகள், கழிமுகம், காயல், அப்புறம் சின்ன சின்ன குன்றுகள், அப்புறம் சரளை மணல் மேடுகள், இது போன்ற நிலத்தோற்றங்களை இது தன்னகத்தே கொண்டிருக்குது. இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைனோடைய நார்தர்ன் பார்ட்டுக்கு பேர் கொங்கன் கோஸ்ட். த நார்தர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் கால்டு கொங்கன் கோஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கனரா பீச்சுன்னு சொல்லுவாங்க. 20 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமாகவும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இதனோட தென்பகுதிக்கு பேர் மலபார் கோஸ்ட். ஆழம் இல்லாத நிறைய காயல்ஸ், உப்பங்கழி, அப்புறம் டெரிஸ் போன்ற இந்த கடற்கரை பகுதியெல்லாம் காணப்படுது. இதில் ஃபேமஸாக ஒரு லேக் இருக்குது. அது எங்கன்னா கொச்சினில் இருக்கக்கூடிய வேம்பநாடு லேக். வேம்பநாடு லேக் இஸ் த ஃபேமஸ் வாட்டர் லேக் இன் திஸ் ரீஜியன். Second, the eastern coastal plain. It lies between the eastern Ghats and the Bay of Bengal and stretches along the states of West Bengal, Odisha, Andhra Pradesh and Tamil Nadu. These plains are formed by the alluvial fillings of the littoral zone by the east flowing rivers of India. The coastal plain consists mainly of the recent alluvial deposits. This coastal plain has a regular shoreline with well-defined beaches. The coastal plain between Mahanadi and Krishna river is known as the Northern Circus, and the southern part lies between Krishna and Kaveri is called Coromandel Coast. Among the backwater lakes of this coast, Lake Chilka is the largest lake in India, located the southwest of the Mahanadi Delta. The Kolleru Lake
which lies between the deltas of Godavari and Krishna, and the Pulicat Lake lies in the border of Andhra Pradesh and Tamil Nadu, are the well-known lakes in the East Coastal Plain. கிழக்கு கடற்கரை சமவெளி, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். இந்த சமவெளியானது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரேபியன் சீக்கும் மத்தியில் இருந்தது. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் சென்டரில் இருக்குது. இதில் வந்து வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திரா, தமிழ்நாடு இது வரைக்கும் நீண்டு இருக்குது. இந்த சமவெளி வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மணல் படிவுகளால் உருவானது. இந்த சமவெளி வந்து புதிய வண்டல் படிவுகளால் ஆன கடற்கரையை கொண்டது. ஏன்னா இங்கே நிறைய ரிவர்ஸ் இருக்குது இல்லையா? ரிவர் இருந்தாலே அந்த ஆற்றங்கரைகளில் அலுவியல் சாயில் இருக்கும். ஸோ இங்கே வந்து வண்டல் படிவுகள் அதிகமாக இருக்குது இந்த கடற்கரை பகுதிகளில். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம நார்தன் சர்க்கார்னு சொல்கிறோம். அப்போ நார்தன் சர்க்காருங்கிறது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸோடைய நார்தன் சைடு, அதுக்கு பேர் நார்தன் சர்க்காஸ். அதனுடைய சதர்ன் பார்ட்டுக்கு பேர் கோரமண்டல் கோஸ்ட். இந்த கோரமண்டல் கோஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கிருஷ்ணா காவேரி ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம சோழமண்டல கடற்கரை, அதாவது கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மகாநதி டெல்டாவுக்கு சவுத்தில் சிலிக்கா அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய லேக். சிலிக்கா லேக் இஸ் த பிக்கஸ்ட் லேக் இன் இந்தியா. அதுக்கு அடுத்தது 3 லேக் இருக்குது மொத்தம். ஃபர்ஸ்ட் ஒன் சிலிக்கா, செகண்ட் ஒன் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆறுக்கும் இடையில கொல்லேரு அப்படிங்கிற இடத்துல ஒரு லேக் இருக்குது, கொல்லேரு லேக். இது வந்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் இடையில இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் எல்லையில் புலிக்காட் லேக் இருக்குது. இந்த 3மே கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள்னு சொல்கிறோம். அடுத்தது த ஐலாண்ட்ஸ். ஃபோர்த் டாபிக், லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். த ஐலாண்ட்ஸ். India has 2 major island groups, namely Andaman and Nicobar and Lakshadweep. The former group consists of 572 islands and located in the Bay of Bengal, and the later one has 27 islands and are located in Arabian Sea. அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்புறம் லக்ஷதீப் 2 பெரிய தீவு கூட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. அதில் 572 தீவுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் வந்து பே ஆஃப் பெங்காலையும், 27 தீவு கூட்டங்கள் இருக்கக்கூடிய லட்சத்தீவு வந்து அரபிக்கடலையும் இருக்குது. இதில் the islands of Andaman and Nicobar are largely tectonic and volcanic region. India's only active volcano is found on Barren Island in Andaman Nicobar group of islands. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே வல்கனோ அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பேரன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். These islands are located in an elevated portion of the submarine mountains. Since these islands lie close to the equator, the climate remains hot and wet throughout the year and has dense forests. The area of the island group is about 8,249 square kilometer. The entire group of islands is divided into 2. They are Andaman in the north and the Nicobar in the south. These island groups are of great strategic importance for the country. Port Blair is the administrative capital of Andaman and Nicobar Islands. The 10-degree channel separates Andaman from Nicobar group. The southernmost tip, the Indra Point, is a part of Nicobar Island. அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது வந்து இந்த தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரோடைய அந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிறதுனாலையும் அதிக ஈரப்பதம் இந்த மாதிரி இருக்குது. காலநிலை நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்கும். இந்த காடுகள் நிறைய இங்கே இருக்குது. அப்புறம் இந்த தீவோடைய பரப்பளவு மொத்தம் 8240 சதுர கிலோமீட்டர். இந்த தீவு கூட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். வடபகுதி தீவுகள், தென்பகுதி தீவுகள்னு சொல்லிட்டு. வடபகுதி தீவுகளை நம்ம அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டோம். சவுத்தில் இருக்கக்கூடியது நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தீவு கூட்டங்கள் வந்து நாட்டோடைய அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதனுடைய நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளைர், அதனுடைய கேபிட்டல். இந்த தீவு கூட்டங்களை, அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோபாரின் தென்கோடி முனை வந்து இந்திரா பாயிண்ட். இதனுடைய சதர்மோஸ்ட் டிப் எது? இந்திரா பாயிண்ட். தென் செகண்ட் ஒன் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்.
This is a small group of coral islands located off the west coast of India. It covers an area of 32 square kilometers. Kavaratti is its administrative capital. Lakshadweep Islands are separated from the Maldives Islands by the 8-degree channel. The uninhabited Pitts Island of this group has a bat sanctuary. Earlier, it had 3 divisions, namely Lakshadweep, Minikai and Amindivi. It was named as Lakshadweep in 1973. லக்ஷதீப் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லக்ஷதீப் வந்து முருகை பாறைகளால் உருவானது. முருகை பாறைகள் அப்படிங்கிறது கோரல் ஐலாண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த தீவுகள் வந்து சுமார் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதோட நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னாக்கா கவரட்டி. லட்சத்தீவு கூட்டங்களை அந்த மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது வந்து 8-டிகிரி கேனல்னு சொல்கிறது, கால்வாய். இங்கு மனிதர்கள் வாழ முடியாது. ஆனால் இங்கே ஒரு பேட் சாங்சுரி இருக்குது, அது வந்து பிட்ஸ் ஐலாண்டு. இந்த பிட்ஸ் ஐலாண்டு வந்து பேட் சாங்சுரிக்கு பெயர் போனது. லட்சத்தீவு, மினிக்காய், அமினித்தீவு இப்படி 3 தீவு கூட்டங்கள் இருந்தது. இந்த 3ஐயும் சேர்த்து 1973 லக்ஷதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேமாக வச்சாங்க. தென் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ், மற்ற கடல் தீவுகள். Besides the 2 group of islands, India has a number of islands along the western coast, eastern coasts, in the delta region of Ganga and in the Gulf of Mannar. Many of these islands are uninhabited and are administered by the adjacent states. இந்தியாவில் இந்த 2 பெரிய தீவு கூட்டங்கள் அந்தமான நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப், இந்த 2ஐயும் தவிர இன்னும் குட்டி குட்டியான தீவு கூட்டங்கள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளில் காணப்படுது. ஆனால் இந்த பகுதிகளில் அதிகமாக மனுஷங்க வாழ முடியாது. இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன், ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. A drainage system is an integrated system of tributaries and a trunk stream which collects and drains surface water into the sea, lake or some other body of water. அதாவது ட்ரைனேஜ் அப்படிங்கிறது வந்து முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும். முதன்மை ஆறுகள்னா ட்ரிபியூட்டரிஸ், அதனோட ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஒருங்கிணைந்து மேற்பரப்பை வந்து கடலிலோ ஏரிகள்லையோ அல்லது நீர்நிலைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்கிறாங்க. The total area drained by river and its tributaries is known as a drainage basin. அதாவது முதன்மை ஆறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவை வடிகால் கொப்பரை, அதாவது ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னா வடிகால் கொப்பரைன்னு பேர். இப்படி அப்படின்னு சொல்கிறோம். The drainage pattern of an area is the result of the geological structure of the respective areas. The drainage system of India is broadly divided into 2 major groups on the basis of their location. They are Himalayan rivers and the peninsular rivers. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனின்சுலார் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னா இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள். எதெல்லாம் இமயமலையில் உற்பத்தி ஆகுது? இந்தஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. அப்புறம் பெனின்சுலார் ரிவர்ஸ்னால் தீபகற்ப பீடபூமியில் உருவாகக்கூடிய ஆறுகள். எதெல்லாம் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி. இதெல்லாம் பெனின்சுலர் ரிவர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஹிமாலயன் ரிவர்ஸை பற்றி பார்க்கலாம். These rivers are found in North India and originate from Himalayas, so they are called as Himalayan rivers. These are perennial rivers. இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள். இந்த ஆறுகள் எல்லாம் வட இந்தியாவில் பாயிறது. வடக்கில் உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிறதுனால இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நதிகள் எல்லாம் வற்றாத ஜீவ நதிகள். ஏன் அப்படின்னா ஹிமாலயாஸ் வந்து ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக பனி இல்லையா, அது உருகி வர்றதுனால அந்த ஆறுகள் எப்போயுமே ட்ரையாகவே ஆகாது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரினியல் ரிவர்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஒரு 3 பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்தஸ் ரிவர் சிஸ்டம். The Indus River is one of the largest rivers of the world. It originates from the northern slope of the Kailash range in Tibet near Manasarovar Lake at an elevation of about 5,150 meter. Its length is about 2,880 kilometer. The river has a total drainage area extending 11,65,500 square kilometer, in which 321,289 square kilometer areas are drained in India.
The river flows through the Ladakh and Saskar ranges and creates deep gorges. The river runs through Jammu and Kashmir, turns south near Chillar and enters Pakistan. Its major tributaries are Jhelum, Chenab. This Chenab is the largest tributary of Indus, Ravi, Beas and Sutlej. It enters into the Arabian Sea. சிந்து ரிவர் இந்தஸ் சிஸ்டம், சிந்து நதி தொகுப்புன்னு சொல்லிட்டேன். ரிவர் இந்தஸ் இது வந்து 2850 கிலோமீட்டர் நீளத்தில் இந்திய பகுதியில் வந்து இதனுடைய எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. உலகில் உள்ள நீளமான நதிகளில் இது ஒன்று. திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் 5150 மீட்டரில் இது உற்பத்தி ஆகுது. இந்த நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பு பரப்பான 11,65,500 சதுர கிலோமீட்டரில் 3,21,289 கிலோமீட்டர் பரப்பு மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. இது லடாக் ஜஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாஞ்சு குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ஞ்சு அப்புறம் தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் போய் நுழையுது. அதுக்கப்புறம் கடைசியில் இது அரபிக்கடலில் கலந்துருது. இதனோட துணையாறுகள் ட்ரிபியூட்டரிஸ் எதெல்லாம் அப்படின்னா ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதில் சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னா சீனாப். செகண்ட் ஒன், த கங்கா ரிவர் சிஸ்டம். The Ganga river system is the largest drainage system in India. It extends over an area of 8,61,404 square kilometers. The Ganga plain is the most densely populated place in India and many towns are developed on the banks of this river. The river Ganga originates as Bhagirathi from the Gangotri glacier in Uttarkashi district of Uttarakhand state at an elevation of 7,010 meters. கங்கை நதியோட தொகுப்பு இது வந்து 8,61,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாயக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்ட ஒரு ரிவர். கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரை ஒட்டி நிறைய பீப்புள் வாழக்கூடிய ஒரு செழிப்பான பகுதி. கங்கைன்றது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தர்காசி அப்படிங்கிற இடத்துல இது உற்பத்தி ஆகுது. அங்கே காசி மாவட்டத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி அப்படி பனி ஆற்றிலிருந்து பாகீரதி அப்படிங்கிற பெயரில் இது உருகி கீழே வருது. The length of the river Ganga is about 2,525 kilometers. Its major tributaries from the north are Gomti, Ganda, Kosi and Gagra, and from south Yamuna, San, Chambal, etc. The river Ganga is known as the river Padma in Bangladesh. The combined river of Ganga and Brahmaputra creates world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. இந்த நதியோட நீளம் கிட்டத்தட்ட 2,525 கிலோமீட்டர்ஸ். வடபகுதியில் இருக்கக்கூடிய கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, அப்புறம் தென்பகுதியில் யமுனா, ஜோன், சம்பல் இந்த துணையாறுகள்லாம் கங்கையோட ஜாயின் ஆகுது. வெஸ்ட் பெங்காலில் கங்கா பத்மா அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. கங்கை அப்புறம் பிரம்மபுத்திரா இந்த 2 ஆறும் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவான சுந்தர்பன்ஸ் அதை கிரியேட் பண்ணுது. அடுத்தது த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். த ரிவர் பிரம்மபுத்திரா originates from the Chemmoyingdang glacier of the Kailash range to the east of Lake Manasarovar in Tibet at an elevation of about 5,150 meters. The total area is about 5,80,000 square kilometers, but the drainage area found in India is 1,94,413 square kilometers. This river is known as Sangpo in Tibet. The length of this river is about 2,900 kilometers. It enters into India through a gorge in Arunachal Pradesh, namely Dihang. It has many tributaries: Tista, Manas, Barak, Subansri, and some of them. This river is called as Jamuna in Bangladesh. After it joins with the river Ganga in Bangladesh, the river is called as Meghna. Brahmaputra river system. திபெத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் செம்மாயுங்டங் அப்படிங்கிற இடத்துல இது பனியாறு. அந்த இடத்துல இது 5,150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதனோட மொத்த வடிகால் அமைப்பான 5,80,000 சதுர கிலோமீட்டரில் இந்தியாவில் இது பாயக்கூடிய பரப்பு ரொம்ப கம்மி. எவ்வளவுனா
1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான். திபெத் பகுதியில் சாங்போ அப்படின்னா தூய்மையான அப்படின்னு அர்த்தம். பியூர், வெரி பியூர், பியூரிஃபயர், தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுது. இந்த ஆற்றோட நீளம் 2,900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் என்ற மலையிடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழையுது. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் இதனுடைய முக்கியமான துணையாறுகள். வங்காளதேசத்தில் ஜமுனான்ற பேர்லையும், கங்கை ஆற்றோட இணைஞ்ச பின்னாடி மேக்னா அப்படிங்கிற பேர்லையும் இதுக்கு நேம் இருக்குது. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ். இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ரிவர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? லாங் அண்ட் வைட், பெரினியல் இன் நேச்சர், அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். அதாவது நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னா, இந்த நதிகள் எப்போவுமே வற்றாது, ஜீவ நதிகள். ஏன்னா இமயமலையிலேருந்து உருகி வர்றதுனால, பனி உருகி வர்றதுனால எப்போயுமே தண்ணி இருக்கும். ஸோ இது நீளமாக இருக்கும், மாதிரி ப்ராடாகவும் இருக்கும். வற்றாத நதிகள் சொன்னோம். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர், இந்த பவர் ஜெனரேட் பண்ண முடியாது இந்த ரிவர்ஸில். அப்புறம் மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். இந்த ஆற்றோடைய மத்திய கீழ்நிலை பகுதிகள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுது. இதெல்லாம் நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெனின்சுலர் ரிவர்ஸ். பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்டு த பெனின்சுலர் ரிவர்ஸ். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே பெனின்சுலர் ரிவர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ், தட் இஸ் நான் பெரினியல். They have a large seasonal fluctuation in volume of water as they are solely fed by rain. These rivers flow in valleys with steep gradients. Based on the direction of flow, the peninsular rivers are divided into the west flowing rivers and east flowing rivers. Peninsular rivers, தென்னிந்திய நதிகள். இந்த நதிகள் பாயும் ஆறுகள் வந்து தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான ஆறுகள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் உற்பத்தி ஆகுது. இது பருவகால ஆறு அல்லது வற்றும் ஆறுகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்போ மழை பெய்தோ அப்போ இந்த ஆற்றுல தண்ணி இருக்கும், மழை இல்லைன்னா இது ட்ரை ஆகிடும். அதனால தான் இதை வந்து மான்சூனை நம்பி இருக்கக்கூடிய ஆறுகள்னு சொல்கிறாங்க. இந்த ஆறுகள் வந்து செங்குத்து சரிவாக்கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாயுது. தீபகற்ப ஆறுகளை அவை பாயக்கூடிய அடிப்படையில் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், இன்னொன்று மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை பார்க்கலாம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் வர்றது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த நாளும் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மகாநதி. The river Mahanadi originates near Sihava in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. Its length is 851 km. Sionath, Talan, Sandur are its major tributaries. The main stream of Mahanadi gets divided into several distributaries such as Paika, Pirupa, Chaitrala, Jenkuti and Nan. All these distributaries form the delta of Mahanadi, which is one of the largest deltas in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. மகாநதி வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஒடிஷா மாநிலத்தில் ஃபுல்லாக பாஞ்சி அதுக்கப்புறம் 850 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. இதில் சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி அப்புறம் நன் இந்த நதிகள் இதனுடைய முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ். மகாநதி பல கிளை ஆறுகளாக பிரிஞ்சு டெல்டாவை உருவாக்குது. கடைசியில் இது பே ஆஃப் பெங்காலில் தன்னுடைய வாட்டரை எம்டி பண்ணுது, அதில் போய் கலந்துருது. நெக்ஸ்ட் ஒன் கோதாவரி. கோதாவரி இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் வித் அன் ஏரியா ஆஃப் 3.13 lakh kilometers among the peninsular rivers. It is also called Vriddha Ganga. It originates in Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. It flows through the states of Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. Purna, Penganga, Pranita, Indravati, Tal and Salami are its major tributaries. The river near Rajamundry gets divided into 2 channels called Vasishtha and Gautami and forms one of the largest deltas in India. Kolleru, a fresh water lake, is located in the deltaic region of the Godavari. தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு வந்து கோதாவரி.
மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இது உற்பத்தி ஆகுது. இந்த நதி இதுக்கு இன்னொரு பேர் வந்து விருத்த கங்கா. மகாநதியோட இன்னொரு பேர் விருத்த கங்கா. இது 3.13 லேக் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டது. இது ஆந்திர பிரதேஷ் வழியாக பாஞ்சி பே ஆஃப் பெங்காலில் லாஸ்ட் ஜாயின் ஆகுது. பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி இதெல்லாம் இதனோட ட்ரிபியூட்டரிஸ், துணை நதிகள். இந்த நதி வந்து ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் கௌதமி அப்புறம் வசிஷ்டா 2 கிளைகளாக பிரிஞ்சு ஒரு பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொல்லேறு லேக் இருக்குது. நெக்ஸ்ட் கிருஷ்ணா. The river Krishna originates from a spring at a place called Mahabaleshwar in the western Ghats of Maharashtra. Its length is 1400 km and an area of 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Bedwagu, Musi, Koyna and Tungabhadra are the major tributaries of this river. It also flows through Andhra Pradesh and joins in Bay of Bengal at Hamsala Devi. Then Krishna. மகாராஷ்டிரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலீஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் உருவாகி 1400 கிலோமீட்டர் வரைக்கும் பாஞ்சு 2.58 லேக்ஸ் வடிநிலத்தை கொண்டிருக்குது. இந்த தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா, பெட்டவாரு இதெல்லாம் இதனோட முக்கியமான ட்ரிபியூட்டர்ஸ், துணை நதிகள். இந்த நதி ஆந்திர பிரதேஷ் வழியாக பாஞ்சி ஹம்சலா தேவி என்ற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் இது கடைசியில் ஜாயின் ஆயிடுது. தென் காவேரி. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரான ஒரு ரிவர் காவேரி. The river Kaveri originates in Talakaveri, Kudagu hills of Karnataka. Its length is 800 km. The river Kaveri is called Dakshin Ganga or Ganga of South. In Karnataka, the river bifurcates twice, forming sacred islands of Srirangapatnam and Sivasamudram. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Kokenakal Falls and flows through a straight narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Island with 2 channels, river Kalaroon and Kaveri. At last, it empties into the Bay of Bengal at Pumbuhar. காவேரி இது வந்து கர்நாடகா மாநிலத்துடைய குடகு மலையில் தலைக்காவிரிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. இது 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாஞ்சிட்டு இருக்குது. தென்னிந்தியாவோட கங்கைன்னு சொல்கிறாங்க. இதை கர்நாடகாவில் இது 2ஆக பிரிஞ்சு சிவசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம் 2 புனித தீவுகளை உருவாக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் நுழைஞ்சி தொடர்ச்சியாக நிறைய மலை இடுக்குகள் வழியாக ஒகேனக்கல்லில் வந்து நீர்வீழ்ச்சியாக பாயுது. இதுதான் காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற இடம். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற இடத்துல கொள்ளிடம் அப்புறம் காவிரி 2 பிரிவாக பிரியுது. இறுதியில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல இது பே ஆஃப் பெங்காலோட ஜாயின் ஆயிடுது. இது வரைக்கும் நம்ம வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்த்தோம். இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நர்மதா. This river rises in Amar Karnataka Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance of about 1312 kilometers. It covers an area of 98,796 kilometer and forms 27 kilometer long estuary before outfalling into the Arabian Sea through the Gulf of Gambay. It is the largest among the west-flowing rivers of peninsular India. Its principal tributaries are Bargner, Halon, Heron, Banjar, Dudi, Shakar, Tava, Barna and Kollar. நர்மதா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அமர் கர்நாடக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்கு வருது. இது ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடாவில் அரபிக்கடலில் கலக்குது. இது வந்து எங்கே கலக்குது? அரேபியன் சீல கலக்குது. இது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் ரொம்ப நீளமான ஒரு ஆறு. பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர் இதெல்லாம் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட் தப்தி. The Dabdi is one of the major rivers of peninsular India with a length of about 724 kilometers. It covers an area of 65,145 square kilometers. Dabdi river rises near Multai Tang in the Betul district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. It is one of only the 3 rivers of peninsular India that run from east to west, the others being the Narmada and the Mahi. The major tributaries are Vaki, Gomai,
Arunavati, Anar, Nesu, Bune, Banchira and Boiri. It outfalls in the Arabian Sea through the Gulf of Gambay. River Dabdi. இது தீபகற்ப இந்தியாவோட முக்கியமான ஆறுகளில் இதுவும் ஒன்று. இந்த நதி வந்து 724 கிலோமீட்டர் நீளத்தையும் 65,145 கிலோமீட்டர் வடிநிலத்தை கொண்டது. இந்த நதியானது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்தில் மூல்டாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. அதுக்கு பிறகு காம்பே, கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரபிக்கடலில் ஜாயின் ஆகிடுது. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதா, தப்தி, மாஹி இந்த 3 ஆறு மட்டும்தான் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். வாஹி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி இதெல்லாம் தப்தி ரிவரோடைய ட்ரிபியூட்டரிஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் ரிவர்ஸ். சவுத் இண்டியன் ரிவர்ஸோடைய முக்கியமான சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா, ஒரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். இது எல்லாமே எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஷார்ட் அண்ட் நேரோ, குறுகலாக இருக்கும், நீளம் பெரிய ஹிமாலயன் ரிவர்ஸ் மாதிரி நீளமாக இருக்காது, இது ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்கும். நான் பெரினியல் இன் நேச்சர், வற்றக்கூடிய ஆறுகள், மழை பெஞ்சா தண்ணி, மழை இல்லைன்னா ட்ரை. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்கு இந்த ரிவர்ஸில் நம்மளால் முடியும். நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், நீர்வழி போக்குவரத்துக்கு இந்த ரிவர்ஸு பயன்படாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.